விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் தொடங்கி முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ராசிநாதனுடைய வக்கர நிலை, புதன் பகவானுடைய வக்கர நிலை நிவர்த்தி அடைவதும், வாரம் முழுக்க ராசியில குரு அமர்வதும், ராசிநாதனை குரு பார்க்கறதும், அவரு கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது உண்மையிலேயே கடந்த காலங்கள்ல இருந்து வந்த சங்கட நிலைகள். உங்களுடைய செல்ஃபை ப்ரூவ் பண்ண முடியாம இருந்தது, என்னோட உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்தது, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தது, வேலை என்வாயர்மெண்ட்ல இருந்து வந்த பிரச்சனைகள்ன்ற மாதிரியான அதிகப்படியான சோதனைகள் அனைத்தும் படிப்படியாக விலகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன். கூடுதலாக 5ஆம் இடத்தை 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் வலுத்து பார்க்கிறாரு, குருவும் வலுத்து பார்க்கிறாரு. வலுத்து பார்க்கக்கூடிய ராசியில திக்பலமாக இருக்கக்கூடிய குருவின் பார்வையும் 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பார்க்கக்கூடிய சுக்கிரனுடைய பார்வையும் குழந்தைகள் வழியில, பிள்ளைகள் வழியில அதிர்ஷ்டம், நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. எவ்வளவு நாள் பிள்ளைங்க இப்படி இருந்தாங்க, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தது, உங்களோடவே விரோதமா இருந்தாங்க அப்படின்றவங்க கூட இப்போ அந்த விரோத தன்மையை முடிச்சுக்கிட்டு வந்து பேசலாம், பழகலான்ற மாதிரியான சில தன்மைகள்ல வர்றது. இன்னும் சிலருக்கு குழந்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல குழந்தை பற்றியான சுப தகவல் வர்றது, இல்ல மருத்துவம் சார்ந்த அமைப்புகள்ல மருத்துவம் பலிக்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு அதிர்ஷ்டம் பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லி உண்மையிலேயே இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல வாரமாக இந்த மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் சகல தரப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 நல்ல தன்மைகளே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம்ங்க.